गुरुवर्य चरणारविन्दं भजामि गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि गुरुवर्य चरणारविन्दं भजामि गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि भावान्तरङ्गस्तरङ्गं भजामि भावान्तरङ्गस्तरङ्गं भजामि नमामृतपानलोलं स्मरामि नमामृतपानलोलं स्मरामि श्रीनारसिंहस्वरूपं भजामि श्रीनारसिंहस्वरूपं भजामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि गुरुवर्य चरणारविन्दं भजामि गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि भावान्तरङ्गस्तरङ्गं भजामि नामामृतपानलोलं स्मरामि श्रीनारसिंहस्वरूपं भजामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि गुरुवर्य चरणारविन्दं भजामि सद्गुरुवर्य गोपालकृष्णं स्मरामि सद्गुरु गोपालकृष्ण स्वामिनः जय संजीवी भागवत स्वामिनः जय समस्त कोटि सज्जनलको जय दिव्य मधुर भगवन्नाम की जय புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சத்குரு கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சரிதாமிருதம் பாகம் 16 யதாமதி யதாசக்தி அந்த சரிதாமிருதத்தை அனுபவித்து உள்ளார்ந்த அனுபவத்துடன் அதிலே தேட்டிக் கொண்டு சர்வம் குருமயம் ஜகத்து என்று குருபக்தனுக்கு ஆக வேண்டும் அந்நிலை நாம் அனைவரும் எய்த வேண்டும் என்று ஸ்ரீநரசிம்ம பதாப்ஜ பிருங்கனான கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியை பிரார்த்தித்து கொண்டு இப்பகுதியை துவங்குகின்றோம். பிரம்மா குருர் விஷ்ணுர் குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோகம். குரவ் ந பிராப்யதே யத்தத் ந அன்யத்ராபிஹி லப்யதே குரு பிரசாதாத் சர்வம் து பிராப்னோத்யேவ ந சம்சயஹ என்று ஒரு ஸ்லோகம். குருவினிடத்திலே சீடனானவன் அறிய வேண்டியதை அறியாவிடில் எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாக ஆகுமோ அதை குருநாதரிடம் பரிப்பிரஷ்னேன சேவையா என்ற பாவத்தோடு அவருடைய நிழலாக இருந்து தாஸ்ய பக்தியிலே ரத்னமாக திகழ்ந்து குரு சேவையே தன் முழுமூச்சாக கொண்டு பிராணனாக கொண்டு வாழ வேண்டும். குருவின் நிழலாக இருப்பது தாஸ்ய பக்தி. குரு எங்கோ செல்கின்றார், பாரத சஞ்சாரம் செய்கின்றார். நான் ஒரு மூலையிலே இருந்தாலும் இத்தனை நேரம் கங்கா தீரத்திலே இருப்பார், இப்பொழுது கேதாரநாத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார், பத்ரிநாதரை கண்டிருப்பார் என்றெல்லாம் நினைவலையாலே குருநாதனின் சரணாரவிந்தங்களை ஸ்மரிப்பது தாசபக்தி. குரு பிரசாதாது சர்வம் து பிராப்னோதி. குரு பிரசாதம் ஒன்றினால்தான் அனைத்தும் லப்யமாகும். ஏவ ந சம்சயா, இதில் சம்சயம் வேண்டாம். உலகில் எங்கெங்கெல்லாம் ஞானம் எல்லாம் வியாப்தியாக இருக்கின்றதோ அந்த ஞானம் அனைத்தும் குருநாதன் என்ற அந்த காமதேனுவின் மடியிலே இருக்கின்றது. காமதேனு கேட்பதை கொடுக்கும், ஆனால் குருவோ எதை தந்தால் இவனுக்கு க்ஷேமமோ அதை மட்டுமே தருவார் என்பது லோக உக்தி. குருநாதன் ஆகிய அந்த காமதேனுவின் இடத்திலே குருபக்தி என்கின்ற அந்த பால்காரன் வந்து அதன் மடியை பிடித்து அதிலிருந்து அமிர்தமயமான குரு பிரசாதத்தை, அந்த ஞானம் என்கின்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு அளிப்பார். அந்த ஞானம் என்கின்ற ஐஸ்வர்யம் குருவினுடைய மடியிலிருந்துதான் சீடனுக்கு கிடைக்குமே தவிர மற்ற எங்கும் வியாபித்திருந்தாலும் ஏகப்பட்ட தந்திர சாஸ்திரங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் கூறப்பட்ட அனைத்தும் குரு சரணாரவிந்தங்களை ஆசிரித்து பரிப்பிரஷ்ன சேவையா அவருக்கு சேவை செய்து அவரிடத்தில் இருந்து அணுக்க தொண்டராக இருந்து அறிவதால் கிடைப்பது போல் மற்ற இடத்திலே கிடைக்கிறது சர்வமும் துர்லபமாகும். தர்மஜ்ஞா தர்மகர்த்தாச்ச சதா தர்மபராயணः தத்வேப்யः சர்வசாஸ்திரார்த்த
தேசிகா குரு ருச்சதே. தர்மஜனாகவும் தர்ம கர்த்தாவாகவும் சதா தர்மமே முழுமூச்சாக கொண்டு வாழ்பவர் எவரோ அவர் தத்துவேபியா அனைத்து விதமான தத்துவங்கள், அதன் ரகசியார்த்தம், பாவார்த்தம், பதார்த்தம், ரகசியார்த்தம், பாவார்த்தம், சுவாபதேசார்த்தம் என்று அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவனாக சர்வசாஸ்திரார்த்த தேசிகனாக இருப்பதினாலே குரு என்ற பதம் இவன் ஒருவனுக்கு தான் பொருந்துகின்றது, மற்றவர்களுக்கு பொருந்துவதல்லை. தர்மத்தை எவன் அறிவானோ, தர்மத்திலே ஆச்சரணத்தை செய்வன் எவனோ, எவனே தர்மபராயணனாக முழுமூச்சா தர்மத்தையே. ஒரு உதாரணத்துக்கு கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியை நாம் எடுத்துக்கொண்டோமானால், சுவாமியோ அத்தியந்த பால்யத்திலே தான் சொர்ணாரண்யத்திலே அவதரித்து பின்னர் இடம் மாறி அங்கிருந்து தன்னுடைய சிறுவயதிலே புதுக்கோட்டை வந்தடைந்து அங்கே தான் சங்கீத சாஸ்திர பண்டித சிரேஷ்டராக வாய்ப்பாட்டும் சொல்லிக் கொடுத்து, அதே சமயத்திலே பஜனை மார்க்கத்திலே உயர்ந்த ஞான பிராச்சுரியம் பெற்றவராய் இருந்தபடியினாலே அதையும் மற்றவர்களுக்கு போதித்து சிஷ்ய பரம்பரையை வளர்த்து தன்னுடைய உபாசிய தெய்வமாகவும் இஷ்டமூர்த்தியாகவும் விளங்குகின்ற அந்த லட்சுமி நரசிம்மருடைய சரணார பந்தன விந்தங்களிலே ஓர் மைக்கும் வண்டாக தான் இருந்து கொண்டு அவருடைய சேவையே, அவருடைய வார்ஷிக உற்சவம் என்கின்ற அந்த 15 நாள் உற்சவமே தன்னுடைய முழுமுச்சாக கொண்டு வாழ்ந்தவர் எவரோ அவர் தத்துவங்கள் அனைத்தும் அறிந்தவர், சர்வசாஸ்திரார்த்த பண்டிதர் ஆக இருந்தாலும் ஒன்றும் தெரியாத முக்த பாவத்திலே தன்னை வழிகாட்டிக் கொள்ளாத குரு சேவையே, தன்னுடைய பிராணநாதனான் நிருசிம்ம சேவையே முழுமுச்சாக. இந்த வருஷம் நிருசிம்ம ஜெயந்தி ஆகிவிட்டதென்றால் அன்று பூர்த்தி அன்று அந்த ஆஞ்சநேய உற்சவத்திலேயே வரு வருஷத்துக்கு உண்டான பத்திரிகையை வெளியிட்டு விடுவார்கள். அது எதற்காக என்றால் அந்த குரு சேவை, அந்த நரசிம்ம சரணாரவிந்தங்களிலே கொண்ட மகத்தான விசுவாசம், மகத்தான அந்த பக்தி, அந்த உயர்ந்த ஈடு இணையற்ற பக்தி, அந்த சேவையை அடுத்த கணம் தான் 15 நாள் உற்சவாதிகளுக்கு அலைந்து அன்னாகாரம் இல்லாமல் வயிற்றை கற்றி சதா குரு சேவையும் மாணவ சேவையும் ஆக நிருசிம்ம சேவை செய்து அன்னதானாதிகளை செய்து உலகமே திரும்பி பார்க்கும்போது செய்துவிட்டு அயர்வின்றி அடுத்த நாள் கிளம்பி விடுவார் குரு சேவைக்காக. இதுவல்லவா குரு பக்தியின் பிரதீகம் என்று கூறுவர். நிவர்த்தயத்ய அந்யஜனம் பிரமாததஹ ஸ்வயஞ்ச நிஷ்பாபபதே பிரவர்த்ததே குணாதிதத்தம் ஹிதமிச்சுரங்கினாம் சிவார்த்தினாம் சனி குரு நிகத்யதே. எவர் தன்னை அண்டியவர்கள் விஷயத்திலே அவர்களின் பிரமாதத்தை, அவர்களுடைய சற்று ஞானம் அடைந்தாலும் ஞானம் அடைந்தது போல் இருந்தால் அவர்களின் கர்வத்தை, அவர்களுடைய அறியாமையை போக்கி ஸ்வயம்ச நிஷ்பாபபதே பிரவர்த்ததே, லவலேஷமும் அப்பழுக்கில்லாத ஒரு ராஜபாட்டை, நாமசங்கீர்த்தனம் என்ற பாட்டை, அந்த நாமசங்கீர்த்தனம் என்கின்ற அந்த பாட்டையிலே அவர் நிர்பயோஸ்மி என்று அந்த ராஜப்பாட்டையிலே நிஷ்கமலையாக நரசிம்ம பக்தியை செய்து வண்ணம் பீடு நடை போட்டவர். நமாமிருத பானலோலம் ஸ்மராமி ஸ்ரீநாரசிம்மஸ்வரூபம் பஜாமி. எவர் எந்த தெய்வத்தை உபாசிக்கின்றனரோ அந்த தெய்வத்தின் தன்மை அனைத்தும் அவரிடம் காணப்படும். அவராகவே ஆகிவிடுவார், சாட்சாத் நிருசிம்மனாகவே அவர் ஆகிவிடுவார். எவ்வளவு முறை நாம் கண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு கீர்த்தனைக்கு அபிநயம் பிடித்தால் அந்த நிருசிம்ம அவதார கட்டத்தை அவர் ஹிரண்யகசிபுவை கிழித்தெறியும் கட்டம் வரும்பொழுது தானாக இருக்க மாட்டார். அந்த கீர்த்தனை முடிந்துவிடும். ஆனால் அந்த நாமாவளிகள் சென்ற வண்ணம் இருக்கும். இவருடைய பிரஜையோ நிருசிம்மத்தில் சரணாரவிந்தங்களிலே லயிக்கும் வண்டாக மாறி கீழே விழுந்து விடுவார். பிரஜை வருவதற்கு பகுகாலமாகிவிடும். பின்னர் நாம சங்கீர்த்தனம் மேற்கொண்டு நடக்கும் என்பது அனுபவபூர்வமாக நாம் அறிந்த உண்மை. ஸ்வயம் ச நிஷ்பாபபதே பிரவர்த்ததே குணாதிதத்தம் ஹிதமிச்சுரங்கினாம் விவார்த்தினாம் யஸ்ஸ குருர் நிகத்யதே. குணாதிதத்தம் ஹிதமிச்சுரங்கினாம் சிவார்த்தினாம் யஸ்ஸ குருர் நிகத்யதே. குணங்களுக்கு அதீதமான எது கல்யாண குணங்களோ அதில் ஆசைப்பட வேண்டும். பகவத் விஷயத்திலே ஆசைப்பட வேண்டும், பகவத் பக்தியிலே ஆசைப்பட வேண்டும், குருநாரின் சரணாரவிந்தங்களுக்கு தனியிலே நாம் வைக்க வேண்டும், அந்த குரு பக்தியிலே லயிக்க வேண்டும். அதே நாம் ஆகிவிடுவோம்
சிவார்த்தினாம் யஸ்ஸ குருர் நிகத்யதே. தான் உயர்ந்த ரஜபாட்டையிலே சென்று அதிலே அனைவரையும் அழைத்து கொண்டு தன்னை அண்டியவர்களின் க்ஷேமத்தையே கோரிய வண்ணம், நிருசிம்மா குழந்தைகளை காத்தருளேன், நிருசிம்மா குழந்தை கேன்சர் நோயினால் அவஸ்தைப்படுகின்றான், நீ கிருபை செய்யலாகாதா என்று யாச்சிப்பார். இவர்களுக்கு இந்த சரீரத்திலே சில உபாதைகள் இருக்கின்றது, நீ கேருளலாகாதா? இந்த குழந்தை பிறந்திலிருந்து ஃபிட்ஸ் வந்து அவஸ்தைப்படுகின்றது, நீ கிருபை செய்யலாகாதா? அப்பா, இந்த மாமிக்கு மார்பகத்திலே புற்றுநோய் என்கின்றார்களே. ஒரு பக்தைக்கு வாயிலே வெத்தலைப்பாக்கு போட்டு போட்டு வலது பக்கம் தாடையே காணும் பல் தெரிகின்றது. என்னிலே என்னிடம் வந்துள்ளால் என் செய்வேன்? சிம்மா, உன் கிருபைதான் இதை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் யாச்சிக்கும். தன் பொருட்டு எதையும் யாச்சித்து அறியாத, தன் பெருமை அறியாத மகனியர் மற்றவர்களுக்காக யாச்சிப்பார். அதுதான் குரு லட்சணம். அந்த குரு பிரேரகா நாமசங்கீர்த்தனத்திலே அனைவரையும் ஈடுபட வைப்பார். சிறு குழந்தைகள் ஆனாலும் தேவதா தியானம் வந்துவிட்டால் அவர்களை பாடச் சொல்லி தான் லயிப்பார். அது ஸ்ருதி தப்பி பாடும், தாளத்தை தப்பி பாடும். பாவத்திலே குருநாதரையே பார்த்த வண்ணம் தாத்தாவை பார்த்து கொண்டு பாடும். அது போதும். அக்குழந்தை ஒரு நாள் மகானாகி விடுவான். அப்படி குரு கட்டாட்சத்திலே பாடிக்கொண்டிருந்த குழந்தை ஒரு முறை அவருடைய மடியிலே படுத்து விட்டது. தட்டிக்கொட்டே இருந்தார். காலை கூட மாற்றவில்லை. அப்பா, குழந்தை அடியனோட குழந்தை, நான் எடுத்து செல்லட்டுமா? ஏனம்மா, கிருஷ்ணன் தூங்குகிறான், ஏன் எழுப்புகின்றாய் என்பார். பிரேரகா குணஸ்பூர்த்தியை அடிமனத்திலிருந்து வருகின்ற சுத்தமான வாக்குகளினால் நாம் அறியலாம். அடியேன் ராப்பகலாக பஜனை செய்வதை பல பேர் கண்டிக்கின்றனர். இவருக்கு நேரமும் தெரியாது, மணியும் தெரியாது என்பர். நான் நீங்கள் எல்லாம் விழிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறேன் என்பார். பிரேரகா ஒரு முறை அருணாசங்கத்து பெரியோர் அனைவரும் சங்கண்ணா தலைமையிலே வந்து குழும பெரிய சங்கீர்த்தன வைபவமாக அது மாறிவிட்டது. அவர் அன்று கிஷோர ஆகிருதியிலே இருக்கின்ற கிருஷ்ணனையும் அந்த கிஷோரியையும் நினைத்து கொண்டு அவர்களுடைய அந்த அந்தரங்கமான பக்தியை பல்வேறு கீர்த்தனைகளாக அவர் பாட அதிலே லயித்து விட்டவர். தன் மனஸ்காஸ்ததாலாபா என்று கோபிகா கீதத்தை ஆரம்பிக்க டே 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 நிறுத்து நிறுத்து என்றார். ஏனப்பா, நான் ராதாகிருஷ்ணன் யுகலத்தை அனுபவித்து விட்டேன், இந்த கோபியரின் விரகத்தை அனுபவிக்க தங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை, நான் என் சிம்மனை அழைத்து வந்திருக்கின்றேன், அவன் இவை அனைத்தையும் பாட வேண்டும் என்று சம்பிரதாயத்திலே கங்கணம் கட்டி கொண்டு செய்கின்றேன், அதனால் அதையெல்லாம் பாடிவிட்டு வருகிறேன். நீங்கள் எல்லாம் உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும், பல்வேறு காரியங்கள் இருக்கும், இங்கேயே சற்று வெளியிலே அமர்ந்து கொண்டு ஓய்வெடுங்கள், பின்னர் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று விட்ட இடத்திலிருந்து தேவதாதாரத்தை அவர் பாடுவார். பிரேரகா தன் மார்க்கத்திலே அனைவரையும் அழைத்து செல்வார். எவ்வாறு செல்ல வேண்டும் என்று பல விதத்திலே போதிப்பார். சூச்சகச்சைவ அன்று கோகர்ண உற்சவர்த்தி அனைவரும் சேவிக்க வந்துவிட்டார். சில பேர் குடும்பத்தோடு சிறு வண்டிகளிலும் சில பஸ்ஸுகளிலே பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து குழுமிவிட அவர்கள் அனைவருக்கும் ஆகாரமாகிவிட்டதா என்று சகியிலே கேட்டார். பின்னர் ஒருவர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அப்பா, எப்பொழுது 10 மணி ஆகின்றது, இப்பொழுது கிளம்பினால்தான் கோகர்ணம் வரை சென்று விட்டு வருவதற்கு சாயங்காலம் 5 மணி ஆகிவிடுமே, செல்லலாமா? தங்களுடைய உச்சவர்த்தி கோலத்தை காண வேண்டும் என்று எண்ணற்ற பக்தர்கள் வந்திருக்கின்றனரே என்று கேட்க, அப்பா, 108,000 ஆவர்த்தி செய்ய வேண்டும், நாம ஜபம் குறைந்தது, இன்னும் சில ஆயிரங்கள் பாக்கி இருக்கின்றது, செய்துவிட்டு வருகிறேனே என்று கூறினார். நம் பொருட்டு நாம ஜபம் எடுத்துக்கொண்ட நம் பொருட்டு அவர் நாமம் செய்தார். சூஜக செய்வ இவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய மகனியர் அஹோராத்திரம் நாமசங்கீர்த்தனம் செய்வார். சற்று அந்த ஈசி சேரிலே படுத்துக்கொண்டு காப்பியை அறிந்துவிட்டு வெத்தலைப்பாக்கை போட்டுக்கொண்டு சற்று கண்ணயர்வார். விடிந்தவுடன் அடுத்த கடம் சென்று ஸ்நானத்தை செய்து மடியை உடித்து கொண்டு நாமஜபம் செய்த வண்ணம் சற்று அந்த மரப்பலகையிலே சாய்ந்து கொண்டு தூணிலே சற்று ஓய்வெடுப்பார். சல 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 என்ற சத்தங்கள் வெளி உலகத்திற்கு இவரை கொண்டு வரும். ஆஹா, மணி இவ்வளவாகி விட்டதோ, சூரியன் இங்கு வந்து விட்டான், 9 இருக்கும், நித்தபடி பூஜையை செய்ய வேண்டும், அனைவருக்கும் தீர்த்தம் தர வேண்டும் என்றால் நினைத்துக் கொண்டு ஜபத்தை வேக வேகமாக செய்வார். சரீரத்தை கிருஷமாக மதித்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இந்த சரீரம் பகவத் சேவைக்காக, குரு சேவைக்காக, லட்சுமி
அவனின் சேவைக்காக என்று பாரதம் பூரா தன் பொன்னடியை பதித்து அனைத்து பக்தர்கள் இல்லங்களிலும் தங்கி அவர்கள் இல்லங்களிலே அவர் இல்லத்து மெம்பராகவே ஆகி அவரும் ஒருவராக ஆகி தான் நாமசங்கீர்த்தனாதிகளை செய்து தன்னுடைய ஜபம் வாயிலாக தன்னுடைய தபஸின் வாயிலாக தன்னுடைய நாமசங்கீர்த்தனத்தின் வாயிலாக நித்யோற்சவ உஞ்சவர்த்தியின் வாயிலாக தர்ஷகஸ்ததா பிரேரகா சூசகஸ்சைவ வாசகோ எப்பொழுதெல்லாம் அவகாசம் கிடைக்கின்றதோ ஸ்ரீமத் பாகவதம் ராமாயண புராணாதிகளை எல்லாம் வாசிப்பார். ஹரிவம்சம் முதலான புராணங்களை எல்லாம் வாசிப்பார். விஷ்ணு புராணத்திலே இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது, பாத்ம புராணத்திலே அவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது என்று பகவான் நாம விஷயமாக பல்வேறு சர்ச்சைகளை பல்வேறு பண்டிதர்களான நடேச பிரபு முதலான பெரியோர்கள், கணேச பிரபு, நடேச பிரபு, சுந்தர பிரபு முதலானவர்கள் எல்லாம் வந்துவிட்டால் பகவான் நாம சர்ச்சை நடக்கும். பார்ப்பவர்கள் இவர்கள் எந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என்று வியக்கும் அளவுக்கு பகவான் நாம விஷயத்திலே போதேந்திராவுடைய திருவாக்கை எடுத்தோதி அவர்கள் எல்லார் மனத்திலும் ஆழப்பதியுமாறு இருந்தார். பின்னர் கோவிந்தபுரத்துக்கு சென்று அங்கு சத்குரு சுவாமிகள் யாதிர்ச்சிகமாக வர அவர் கையினாலேயே உஞ்சவர்த்தி சூத்திரத்தையும் கிரகித்து பிரார்த்தி தினம் தன்னுடைய கடைசி நாள் பர்யந்தம் உஞ்சவர்த்தி எடுத்த மகனீயர் பிரேரகாக அனைவரையும் தன்பால் ஈர்த்து அவர்களை நல்வழிப்படுத்தி நடத்தி சூச்சக செய்வ இவ்வாறு வாழ வேண்டும் என்று சச்சாரித்திரத்தின் உயர்நிலையிலே தான் வாழ்வாங்கு வாழ்ந்து அவரை போலேயே என்னை விட என் மகன் சஞ்சீவி மகா தபஸ்வி உமக்கு தெரியுமோ வாசகாக அவ்வாறெல்லாம் எப்பொழுதாவது வெளிவரும் அந்த வார்த்தைகள். அத்தற்கால் இல்லையோ அனைவருக்கும் கஷாயம் எல்லாம் போட்டு கொடுப்பா, ஜுரத்துக்கு மந்திரிச்சு கொடுப்பா, கயிறு கட்டி விடுவா, அவர்களுடைய இதத்தை அறிந்து கொண்டு அவர்களுக்கு கஞ்சி ஆகாராதிகள் எல்லாம் கொடுப்பா. அவள் விபூதி இட்டு விட்டா நோயெல்லாம் நீங்கும். அவளும் மகா தபஸ்வி, ராமநாமத்திலே எவ்வளவு செய்திருக்கிறாளோ எனக்கே தெரியாது. தர்ஷகஸ்ததா அவ்வாறு உச்சவர்த்தி செய்து அன்று மாலை 6 மணிக்கு தான் திரும்பி வரும் வழியெல்லாம் அகராரத்திலே பக்தர்கள் வீட்டுக்கெல்லாம் தான் சென்று என் கூட வந்த அனைவருக்கும் ஆகாரத்தை பார்த்து கவனித்து போடுங்கள் என்று சமிக்ஞையினாலே சொல்லுவார். அவருடைய சிறு சமிக்ஞைகளும் சிறு குழந்தைகளுக்கு கூட புரியுமா போலே அமையும். எத்துணை வருடம் அவருடைய திருமுகத்தையே மொய்க்கும் வண்டுகளாக சிறு குழந்தையிலிருந்தே வளர்ந்த குடும்பங்கள் அல்லவா. சிக்ஷகோ எதை சிக்ஷித்தார்? சத்குணங்களை சிக்ஷித்தார். தன்னிடம் இருக்கின்ற அந்த உயர்ந்ததான சங்கீத ஞானத்தை போதித்தார். சாகித்ய ஞானத்தின் எல்லையை கடந்த அவருடைய பெரும் ஞான பொக்கிஷத்தை விதரணம் செய்தார். பாடபேதங்களை எல்லாம் போதித்து இது இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சபையிலே சொல்லாமல் ஏகாந்தத்திலே அந்த பாகவதரை கூப்பிட்டு சொல்லுவார். போதக செய்வ ஞான போதம் தந்து ரிசிம்ம சரணாரவிந்தங்களுக்கு நீ தொண்டு செய், அவன் உன் குலத்தையே காப்பான் என்பார். ஷடைதே குரவ ஸ்மிருதா எவன் பிரேரகனோ, எவன் தான் சென்ற ராஜபாட்டையிலே அனைவரும் வர வேண்டும் என்று தன்னுடைய சச்சாரித்திரத்தினாலே காட்டியவனோ, வாச்சகா எவன் போதேந்திராதி குருமார்களின் திருவாய முதத்தை அனைவருக்கும் போதிப்பவரோ, தர்ஷகஸ்ததா உஞ்சவத்தியாதி நித்திய கர்ம நிரதராக எவர் இருந்தாரோ, நித்திய டோலோத்சவாதி கர்மங்கள் பிரபோதனம், அதன் பின் பிராத்தஸ்மரண பஜனை, பின்னர் ஜபம் அனுஷ்டானம் உஞ்சவர்த்தி, அது ஆன பிறகு பூஜை, அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம், அதன் பின்னர் அபராண்ண வேலையிலே பாராயணாதி விஷயங்கள், மாலையிலே விஸ்வசஹஸ்ரநாமம், அதன் பின்னர் ஆகாரம், லகு ஆகாரம், அதன் பின் விஸ்தாரமான டோலோத்சவம். அது ஆன பிறகு அத்தனை பேர்களுக்கும் இருக்கும் பிரசாதத்தை பங்கிட்டு தந்து இவ்வாறு தர்ஷகனாகவும் சிக்ஷகா தன்னுடைய சங்கீத சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம், அபிநய சாஸ்திரம் பிறரிடம் பழகும் தன்மை, மகா ஞான பிராச்சுரியராக இருந்தாலும் ஒரு முக்தமான பாலகனை போல் வாழ்ந்து காட்டி நிசிம்ம சரணாரவிந்தங்களிலே கிடைக்கின்ற மது ரசத்தை எவ்வாறு பருக வேண்டும் என்று போதக செய்வ இந்த 6 குணங்கள் தான் ஷடைதே குரவஸ்மிருதாக, இதுதான் குருவிற்கு அடையாளம் என்று வாழ்ந்து காட்டிய மகனீயர் நமது கோபாலகிருஷ்ண சத்குரு சுவாமிகள் ஆவார். அதனால்தான் நாம் அம்பிகாதாசரின் கீர்த்தனை கூறுகையிலே இந்த ஒரு நாமாவளி போதும், அதை வைத்துக்கொண்டே அவருடைய ஜீவிதத்தை ஓரளவுக்கு ஆராயலாம் என்ற முயற்சி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் என்று வள்ளுவர் பெருந்தகையார் அன்பின்
அழகினை எடுத்தோதுகின்றார். அவர் அன்பு என்பது வடமொழியிலே பிரேமை என்றும் தமிழிலே அன்பு என்றும் கூறப்படும் வஸ்து. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு என்று ஒரு செய்யுள் திருக்குறள். அன்பில்லாதவர்கள் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்புடையவரோ தம் உடைமையும் பிறர்க்காக உரிமையாக்கி வாழ்வார். இது நமது குருநாதாளுக்கு என்றே ஏற்பட்டதான ஒரு திருக்குறளாகும். அன்பில்லாதவர்கள், பிரேமை இல்லாதவர்கள் இது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று தன்னுடைய வஸ்துக்களை பெருக்கிக் கொண்டே செல்வர். வீட்டிலே எந்த ஒரு அறை பிறையை திறந்தாலும் அதிலிருந்து துணிமணிகளோ புஸ்தகங்களோ தபதபா என்று கீழே விழும் நிலைதான் நாம் இன்று அனைத்து வீடுகளிலும் காண கிடைக்கின்றது. அவ்வாறு பரன் நிறைய பழைய பாத்திரங்கள் எதையும் நாம் எடுத்து செல்ல போவதில்லை. அப்பனே காகசு महल बनाया आपने जाकर जंगल सोया इस तन धन की कौन बढ़ाई देखता नैनों में मट्टी मिलाई. இந்த ஒரு கபீர்தாசரின் கீர்த்தனை கூட நம் பெரியவர் ஒரு முறை அமர்ந்து கொண்டே அதற்கு அபிநயம் பிடித்தார். பொருளை சேர்த்து கொண்டே செல்கின்றோம், அருளை அல்லவா சேர்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் நம் குருநாதர். அன்பு இல்லாதவர்கள் தான் அனைத்து பொருளும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று தனக்கே உரித்தாக கொண்டு வாழ்வர். அன்புடையவரோ பிரேமை உடையவரோ மகான்களோ தன் உடைமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். ஒரு முறை ஒரு பரம வைதிகமான ஒரு குடும்பம் ஒரு நாள் இரவு வெகு நேரம் கழித்து பாகவத சுவாமியை காண வந்தனர். வந்தவுடனே அவர்களோ மிகவும் தீவிரமான வைணவர்கள், எதையும் வெளியே உண்ணமாட்டார்கள். அதனால் அவர்கள் எல்லாருக்கும் ஒருவா பாலும் பழமும் தந்தார், டோலோத்சவ பிரசாதங்களை தந்தார். அவர்களும் அதை ஏற்றனர். உங்களை தரிசித்து எவ்வளவு வருஷமாகிவிட்டது, நீங்கள் இருக்கும் இத்தலத்தை விட்டு மீறிக்கொண்டு செல்ல இயல மனம் வரவில்லை, அதனால்தான் இந்த அகாலத்திலும் உங்களை தரிசிக்க வந்தோம் என்ற உடனே, அப்பா நீ வந்தாப்பா எதுதான் சரி, எனக்கு எதுப்பா அகாலம் என்று யாதர்ச்சிகமாக நாமசங்கீர்த்தனம் அதிசீக்கிரமாகவே முடிந்து விட்டது, அதனால் நாம் ஏகாந்தமாக இருக்கின்றோம் என்று கூற, நீங்கள் எல்லாரும் நாளைக்கு நமது கிரகத்திலே தங்கி உங்களுடைய அனுஷ்டானத்தை முடித்து கொண்டோ நான் ஒரு சமையல் அறையை உங்களுக்கு ஒழித்து விடுகின்றேன், நீங்களே உங்களுடைய பெருமாளுக்கு உணவுதை அனைத்தையும் தயாரித்து கொண்டு உண்டு விட்டு செல்ல வேண்டும், நிசமனை பிரபோதனமானவனும் கண்டுவிட்டு செல்ல வேண்டும் என்றார். அவருடைய அன்பு கட்டளை மீற இயலாது அவர்களும் தங்கினர். மறுநாள் காலை இவர்கள் எழுவதற்கு முன்னால் அங்கு ஒரு பை நிறைய நூத்தனமான வஸ்திரங்கள், புடவை முதலானவை, புதிய துண்டு, அங்கு அவர்களோடு வந்திருந்த அனைத்து பேர்களுக்கும் வேணுகின்ற நூதன வஸ்திரம் அனைத்தையும் கொண்டு தந்து, பல் தேய்க்கும் பல்பொடி முதற்கொண்டு தந்து, இங்கேயே இருந்து உங்கள் வீடாக கருதி நீங்கள் அனைவரும் இன்று உங்களுடைய அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு உங்களுடைய பெருமாளுக்கு தொழுகை சமர்ப்பித்து அடியனை கௌரவிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். அன்பு உடையவர் என்பும் உரியர் பிறர்க்கு, தன்னுடைய அனைத்தையும் பிறர்க்கு வழங்கி உரிமையாக்கி வாழ்வர் என்பது வள்ளுவ பெருந்தகையின் திருக்குறள். திருச்சிக்கு அருகே ஒரு குக்கிராமம். அங்கிருந்து ஒரு பக்தன் பிரதி வருஷம் நமது புதுக்கோட்டைக்கு வந்து, சுவாமி தாங்கள் எங்களது கிராமத்திலே திருவடி பதிக்க வேண்டும், நிருசிம்ம ஜெயந்தி ஆன பிறகோ அல்லது உண்டமையோ தாங்கள் வந்திருந்து ஒரு சீதா கல்யாணோத்சவம் செய்து தர வேண்டும் என்று வருஷா வருஷம் பிரார்த்தித்தான். அது ஆகட்டும் ஆகட்டும் என்பார் குருநாதர். ஒரு நாள் சஞ்சீவியை கூப்பிட்டு, அப்பா நீ சென்று அல்லது யாரையாவது அனுப்பி இந்த கிராமத்தில் இருந்து இந்த பெயருடைய அன்பர் வருஷா வருஷம் வர வேண்டும் என்கின்றான். நமது அன்பர்கள் யாராவது சென்று அந்த கிராமத்திலே அவனுக்கு என்ன வசதியுடையவனா செய்யலாமா, நாம் எவ்வளவு பேரை அழைத்து வர வேண்டும், அவனால் பராமரிக்க முடியுமா, அனைவருக்கும் செய்ய இயலுமா, அனைத்தையும் விசாரித்து வாருங்கள் என்று அன்புடன் கட்டளையிட, ஒரு சிலர் அந்த கிராமத்தை மறுநாள் சென்று அடைந்து அவர் வீட்டுக்கு கண்டுபிடித்து அவனும் வராத பெரியோர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று தன் வீட்டு திண்ணையிலே அமர வைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு தன்னுடைய பேர் அவாவை கூறினான். எங்கப்பா ராதா கல்யாணம் பண்ணுவீர், சீதா கல்யாணம் எங்கு பண்ணுவீர்கள், இது அக்ரஹாரம், இந்த கடைக்கோடியிலே நான் இருக்கின்றேன், இந்த அக்ரஹாரத்தை பந்தலிட்டு அந்த மேற்கு பக்கம் இருக்கின்ற பெருமாள் கோவில் வாசலிலே ராதா கல்யாணமோ சீதா கல்யாணமோ வருஷா வருஷம் நடக்கும், யாராவது பகவதோத்தவர் வந்து நடப்பார், நமது அப்பா வர வேண்டும் என்று என்னுடைய பேர் அவா. எனக்கோ அவ்வளவு வசதி இல்லை, ஆனாலும் வருகின்ற பாவதர்களுக்கு தகுந்தபடி பெருமாள் படியளிப்பார் என்று
கூற அவருடைய பக்தியை கண்டு சாகித்து நடந்தவை அனைத்தையும் அப்பாவிடம் தெரிவிக்க, சரி செல்வோம், இத்தனாம் தேதி வருகிறோம் என்று கடிதம் எழுதிவிடு என்று ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு அனைவரும் அங்கு செல்வதாக தீர்மானமாயிற்று. அப்பா, இது தேவையில்லாமல் நாம் ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமோ என்று தோன்றுகின்றது, அதெல்லாம் நிருசிம்மன் பார்த்து கொள்வான் என்று கூறிவிட்டு இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் வெளியே சென்றிருக்கும் வேளையிலே ஒரு மாட்டு வண்டியிலே 5-6 அரிசி மூட்டைகள், 2-3 பருப்பு மூட்டைகள், மற்ற காய்கறி கிழங்குகளை இவற்றையெல்லாம் நிருசிம்ம கைங்கரியத்துக்காக வைத்திருந்த எடுத்து அந்த மாட்டு வண்டியிலே ஏற்றி ஒருவனை அனுப்பிவிட்டார். இவர்கள் செல்வதற்கு முன் அவை அனைத்தும் அந்த கிரஸ்தனை சென்றடைய அந்த வருஷ உற்சவம் நல்லபடியாக நடந்தது. பாகவத சுவாமி தானே செலவு செய்து தன் பொருளை, நிருசிம்மனுடைய உடைமையை எடுத்து அந்த பக்தனுக்காக செலவு செய்தார் என்றால் இவரை பெருமையை என்னென்று சொல்வது. அப்படி வாழ்ந்தவர்தான் நம் குருநாதர் என்று நினைக்கையிலே அனைவருக்கும் புல்லரிக்கின்றது. அவருடைய ஸ்மரணமே கங்கா ஸ்நானத்துக்கு சமமாகும். நவசால புரீஷனுக்கு ஜெயமங்களம், நவநவலீலா வினோதனுக்கு மங்களம். நவசால புரீஷனுக்கு ஜெயமங்களம், நிருசிம்ம பதபுங்கனுக்கு ஜெயமங்களம் நீதம். நிருசிம்ம சேவை நிருசிம்ம சேவா திலகனுக்கு சுபமங்களம். நவசால புரீஷருக்கு ஜெயமங்களம். பகவன் நாம ஜப தத்பரனுக்கு மங்களம். பகவத் பக்தி போதிக்கும் குருவரருக்கு மங்களம். நவசால புரீஷருக்கு ஜெயமங்களம். பால் நினைந்தோட்டும் தாயவள் போல் செய்வன் சொல்லணிந்த குருவரனுக்கு நவசால புரீஷருக்கு ஜெயமங்களம் நிதம். நவநவலீலா வினோதனுக்கு மங்களம். சத்குரு கோபால கிருஷ்ணருக்கு ஜெயமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். நித்ய சுபமங்களம். நித்ய சுபமங்களம். सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय. संजीवी भागवत स्वामिनः जय. समस्त कोटि सज्जनलकु जय.